தூதுச்சருக்கத்தின் அடுத்த பாடல் மூத்தோன் மற்று இவை உரைப்ப என தொடங்குகின்றது. இந்த பாடலிலே கேட்கப்பட்ட வினாக்கள் என்று பார்க்கின்ற பொழுது, வீமன் கூற்றாக வெளிப்படும் கண்ணபிரானின் சிறப்புகள் எவை? இப்பாடலில் மேலோங்கி நிற்கும் உணர்வு யாது? மூத்தோன் இளையோன் என குறிப்பிடப்படுபவர் யார்? இதைவிட மேலதிகமான சில வினாக்களையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆகவே இந்த பாடலை நாங்கள் நோக்குகின்ற பொழுது, வீமன் கூற்றாக வெளிப்படும் கண்ணபிரானின் சிறப்புகள் என பார்க்கின்ற பொழுது எழுதிக் கொள்ளுங்கள். உலகம் முழுவதையும் கொப்பொழில் இருந்து உண்டாக்கியவன், இதனை ஞாலம் எல்லாம் பூத்தோனே எனும் வரிகள் விளக்கி நிற்கின்றது. மேலும் செந்தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள் அமர்ந்திருக்கும் கௌத்துவ மணியை அணிந்த மார்பினன், இதனை பூந்தவிசில் பூவை புனர் மணிவார்ப என்ற தொடரினால் உணர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து, அடியவர் குறைகள் எல்லாம் தீர்த்தவன், இதனை பொன்மை யாவும் தீர்த்தோனே எனும் வரி மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு கண்ணபிரானுடைய சிறப்புகள் வீமன் வாயிலாக வெளிப்படுத்தப்படுகின்றது. அடுத்து, இந்த பாடலிலே குறிப்பாக இப்பாடல் மேலோங்கி நிற்கும் உணர்வு என்று பார்க்கின்ற பொழுது வீமனின் கோப உணர்வு வெளிப்படுத்தப்படுகின்றது. இப்பாடலில் மூத்தோன் என்று அழைக்கப்படுபவன் தர்மன், இளையோன் என்று அழைக்கப்படுபவன் வீமன். மூத்தோன் மற்ற இவை உரைப்ப, இதில் மூத்தோன் என குறிப்பிடப்படுபவன் யார் என்று கேட்டால் தர்மன். இன்னும் சில வினாக்களை இதில் பார்க்கலாம். இளையோன் வெஞ்சினம் மனதில் மூல மூல நாத்தோமில் உரைபதர கதற என்பதன் பொருள் யாதென்று கேட்கலாம். அதன் பொருள், தர்மனின் பேச்சை கேட்ட வீமன் தனது மனதில் கொடும் கோபம் கொண்டு வளர வளர நாவில் நின்று எழும் குற்றமற்ற சொற்கள் குளற குளற கோபத்திலும் தவறான சொற்களை கைவிடாத என்ற அடிப்படையில் இதனுடைய பொருள் அமையும். இதில் இளையோன் என்று குறிப்பிடப்படுபவன் வீமன். அடுத்து, இப்பாடலில் வீமன் தர்மனை எவ்வாறு பேசுகின்றான்? எழுதிக் கொள்ளுங்கள். குற்றமில்லாத இத்தர்மன் மானமின்றி இவ்வாறு பேசுவதற்கு நாம் என்ன செய்வது என்று வீமன் கூறுகின்றான். இதனை ஊனம் இல்லாது மானம் இல்லாது உரைப்பதற்கு என்ன செய்வது எனும் வரிகள் இதனை உணர்த்தி நிற்கின்றன. இப்பாடலில் ஊனம் இலான் என்று குறிப்பிடப்படுபவன் தர்மன். இப்பாடலில் இறைஞ்சி, பூந்தவிசு, பூவை, புன்மை, ஊனம் என்பன முறையே குறிப்பது. இறைஞ்சி என்பது வணங்கி என்பதனை குறிக்கும். பூந்தவிசு என்பது மலராசனம் என்பதனை குறித்து நிற்கும். பூவை என்பது பெண் அல்லது திருமகள் என்பதனை குறித்து நிற்கும். புன்மை என்பது குறையினை குறித்து நிற்கும். ஊனம் என்பது குற்றம் என்பதனை குறித்து நிற்கும். மேலும் சில அரும்பதங்கள் வெஞ்சினம் கடுங்கோபம், நாத்தோமில் நாவில் குற்றமில்லாத, ஞாலம் பூமி உலகம், பூத்தோன் தோற்றுவித்தவன் அல்லது உண்டாக்கியவன், தவிசு இருக்கை, புனர் சேர்ந்திருக்கும். ஆகவே இப்பாடலிலே இன்னும் சில வினாக்கள் கேட்கலாம். இந்த பாடலிலே ஊனம் இலான் மானமில்லாது உரைப்பதற்கு என் செய்வது என கூறியவன் வீமன். மேலும் இங்கே மூத்தோன், நாத்தோம், பூத்தோனே, தீர்த்தோன் என்பதில் ஒரு செயலினுடைய 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுக்கின்ற எதுகை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பகுதிகளை மாணவர்களாகிய நீங்கள் விளங்கி கொண்டு இதில் வரக்கூடிய வினாக்களை எழுதி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அடுத்த தொகுப்பில் ஏனைய பாடல் இதே போன்று உங்களுக்கு நான் குறிப்பில் தருவேன். நன்றி.